என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நாம் சுய விடுதலையை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தியானித்து வருகிறோம். அந்த செல்ஃப் டெலிவரன்ஸுக்கான மிக முக்கியமான காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். நம்மை நாம் எப்படி தப்புவித்துக் கொள்வது? நம்ம தப்புவித்துக் கொள்வதற்கு ஆவியில் அனலா இருக்கணும் அப்படின்றத நான் கடந்த சில நாட்களாக தியானித்தோம் இல்லையா? வேதத்தை தியானிக்கும் போது அனல் உண்டாகிறது. கர்த்தருடைய வசனத்தினால கிடைக்கிற அந்த அனல் மாத்திரமல்ல, வசனத்தை கேட்பதினால் நமக்கு உண்டாகிற, தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் உண்டாகிற அனல் ரொம்ப முக்கியமானது. தரமான செய்திகளை கேட்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்று தினத்தில் சொன்னேன், ஆண்டவருக்கு அருகில் இருக்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு அனல் உண்டாகும் என்று சொன்னேன். இந்த அனல் இருந்துச்சுன்னா நெருப்புப்பட்ட நூல் போல உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அருந்து போகும். அனல் இருக்கிற இடத்துல கட்டுகளுக்கு இடம் இல்லை. உங்களை யாரும் கட்டவே முடியாது. உங்களை யாராவது கட்ட நினைச்சா தோற்று போவார்கள். உங்களுக்கு பயமுறுத்தலாம், ஆனால் உங்களை கட்ட நினைக்கிறவர்கள் தோற்று போவார்கள். அப்படிதான் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளில் சிம்சோனை 15ஆம் அதிகாரத்தில் கட்டினார்கள், ஆனால் நெருப்புப்பட்ட நூல் போல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்ப கட்டினார்கள், நெருப்புப்பட்ட சணல் நூல் போல திரும்ப கட்டினார்கள். அவன் அதை அறுத்து கொண்டு போனான். இப்படி ஆண்டவரோடு கூட நீங்கள் இருக்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். எப்படி நாம் அந்த அனலை பெற்றுக்கொள்வது? அனலை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 33ஆம் 34ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அந்த கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, எலிசா இந்த சூனேம் ஊருக்கு போகும்போது அந்த சூனேம் ஊரிலே அந்த கனம் பொருந்தின அந்த ஸ்திரீயானவள் பாருங்க, தன்னுடைய புருஷனிடத்திலே சொல்லி அந்த எலிசாவுக்கு தன் வீட்டிலே மேலே ஒரு அழகான அறையை செய்து கொடுத்தான். கர்த்தருடைய கிருபையில் எலிசா அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த பெண் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடியே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான். அந்த குழந்தை இப்போ செத்து போச்சு. நீங்கள் கவனிச்சு பாருங்க, இப்போ அந்த மரித்த குழந்தை எலிசாவினுடைய அந்த கட்டிலின் மேலே கிடத்திட்டு தான் இப்போ எலிசாவை கூப்பிட்டுட்டு வரான். பாருங்க, இப்போ எலிசா வந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வேண்டுதல் செய்தான். அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இந்த வேண்டுதல்ல வர ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம், கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. இந்த அனல் எப்போ வரும் தெரியுமா? வேண்டுதல் செய்தான். வேண்டுதல் செய்தான். பிரியமானவர்களே, ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அனலை உண்டு பண்ணும். அனல் உங்கள் மேலே கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறுத்து போடும். இந்த விடுதலை உங்களுக்கு வேணுமா? உங்களை கட்டி வைத்திருக்கிற, செத்த நிலைமையில வைத்திருக்கிற, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, செத்து போன ஒரு அனுபவம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போன ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? அந்த அனல் உங்களுக்கு வேணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் அறை வீட்டுக்குள் போய் கதவை பூட்டி கொண்டு தேவ சமூகத்தில் விழுந்து கடங்க. தேவ சமூகத்தில் விழுந்து கடங்க. செத்த நிலைமையில் இருக்கிற உங்களை கட்டி உங்கள் வாழ்க்கையை சீரழித்த அந்த பயங்கரமான சூழ்நிலையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். எப்போ தெரியுமா? ஜெபம் தான் இதை செய்யும். நான் திரும்ப சொல்றேன், ஜெபிக்க முடியலனாலும் ஜெபத்தை விடாதீங்க. சொல்லுங்க, எனக்கு நீங்க வேணும், உங்க வல்லமை வேணும், உங்க அனல் எனக்கு வேணும். நீங்க ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக மாறணும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அன்றாட ஒரு அனுபவமாக மாற வேண்டும். ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணாம ஒரு நாளை துவங்காதீங்க. ஜெபம் பண்ணாம ஒரு நாளை முடிக்காதீங்க. ஜெபம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று. ஜெபம் இருக்கிற இடத்துல அனல் இருக்கும். வேதத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி இறங்கிருச்சு. அங்க எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துல பாகால் தீர்க்கதரிசிகளையும் அங்க வைத்து கொண்டு இவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே கேட்டருளும் கர்த்தாவே. என்ன அழகான ஜெபம் பாருங்களேன். அந்த ஜெபம்தான், ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அக்கினி இறங்கின உடனே அங்கே அந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் நின்ற பாகால் தீர்க்கதரிசிகள் தோற்று போனார்கள். செல்ஃப் டெலிவரன்ஸுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். விடாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கடந்த நாட்களில் இந்த ஜெப வாழ்க்கை எனக்கு வரலன்ற போராட்டம் இருந்தா, கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்ன கருத்துக்களை எல்லாம் குறிப்பாக எழுதுங்க. ஒன்னொன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னொன்னா தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, என்னால் ஜெபிக்க முடியல, நான் அந்த போராட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அந்த பாண்டேஜ்லேருந்தும் டெலிவரன்ஸ் வேணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு விடுதலையை தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலும் 1, 2 வசனங்களில் நீங்க வாசித்து பாருங்களேன். அங்கேயும் கூட அந்த மேல் வீட்டறையில 120 பேர் கூடி ஜெபிக்கும் பொழுது தேவன் அக்கினியா இறங்கி வந்துட்டார். அக்கினிமயமான தேவன் அவர் இறங்கிட்டார். அக்கினி இறங்கினா நாவின் கட்டுகளை அறுப்பார். துதிக்க முடியாமல் இருக்கிற கட்டுகளை அறுப்பார். எப்போ தெரியுமா? அவர்கள் மேல் வீட்டறையிலே கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஜெபம் அக்னியை கொண்டு வரும். அக்னி உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுத்து போடும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க உங்களுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தையும் விடுதலையும் கொண்டு வரும். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். 1 ராஜாக்கள் 18:37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். என்னை கேட்டருளும் நம்முடைய ஜெபமாகும் இது இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த அக்கினியை கட்டளையிடுவாராக. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஜெபத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஓட, ஜெபத்தோடு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சகலவற்றையும் நாங்கள் ஆண்டவரே சாதிக்க கிருபை தாரும். ஜெபம் எங்களுக்கு வேணும். நிறைய ஜெபிக்கணும். ஜெப ஆவியை தாங்க. நாங்கள் நிறைய ஜெபம் பண்ணணும்ப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினால் நிரப்பும். உங்கள் பிள்ளைகளை பொறுப்படும், பரிசுத்தப்படுத்தும். ஜெபிக்கிற கிருபைகளை, அந்த நன்மையான அந்த பாக்கியமான அனுபவத்தை எங்கள் எல்லாருக்கும் தாரும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.